ஒரு கோயில் சவாலா தெரிஞ்சா அது ஒரு அறிக்கை. பிரகதீஸ்வர் அழுகா இருக்கணும்னு கட்டப்பட, அது நினைவிலே இருக்கணும்னு கட்டப்பட்டு, வாங்க ரகசியங்களே அவிழ்ப்போம். இந்த பெரமாண்டா ஒரே ஒரு விஷயத்துல நிக்குது. கிரானைட், ரொம்ப கடினமான கல். அதை எப்படி வெட்டினாங்க, எப்படி நகர்த்தினாங்க? வரலாற்றாசிரியர்கள் இன்னும் குழப்பத்துல தான் இருக்காங்க. கோயில் முழுசும் ஒரு சரியான சமநிலை மாதிரி. ஒரு கல் நகர்ந்தாலும் அது இடிஞ்சு விழுந்திருக்கும். ஆனா சன் வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு பெரிய விரிசல் சூடர் இல்லை. இன்னொரு ஆச்சரியம், கோபுரத்தோட நிழல முழுசா தரைய தொடவே தொடாது. மேம்பட்ட கணிதம், வானியல், துல்லியமான சூரிய சீரமைப்புக்கு நன்றி. மேல இருக்க அந்த 80 டன் கலசம், கிரேன் இல்லை, இயந்திரங்கள் இல்லை, 6 கிலோமீட்டர் சாய்வுதத்தை கட்டி மனித சக்தியால அதை மேலே இழுத்துட்டு போனாங்க. இதுதான் ஏன்ஷியன்ட் இந்தியாஸ் பிரெயின் பவர். இது வெறும் நினைவு சின்னம் இல்லை, இது ஒரு பொறியியல் பாடப்புத்தகம். பண்டைய இந்தியாவின் மூளை சக்தி, சோழர்களின் பெருமைக்கு ஒரு வாழும் ஆதாரம். ராகவ் ராக்ஸ்க்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.